வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி இறுதியாக வந்துருச்சு. ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்களா இல்லையா, இந்த மாதிரி சில தகவல்களை பார்க்கலாம். மேலும் பிஜிடிஆர்பியில் புதிய அப்டேட் என்னவாக இருக்குது, இன்றைய அப்டேட்டை குறித்து தகவலை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுமா படாதா, அக்டோபர் 12 நடைபெறுமா இல்லது வேறு தேதியில் நடைபெறுமா, இப்படி பல தரப்பட்டனர் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க. பிஜிடிஆர்பி 15 நாள் ஸ்டடி பிளான், இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஸ்டடி பிளான்லாம் வேஸ்ட்டுங்க. இதுவரை படிக்காததை 15 நாளில் படிக்க முடியுமா அப்படின்னா வேஸ்ட்டு. இதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஸ்டடி பிளானே ஒர்க் ஆகும். ஸோ கடைசி நேரத்தில் இதை மட்டுமே நீங்கள் படித்தாலும் போதுன்றது மாதிரி சில புக்ஸ் எல்லாமே இருக்குது, மேல்நிலை ஆசிரியர் பள்ளியோடைய புக்ஸ் எல்லாமே. ஸோ அதை நீங்கள் உங்களுடைய பர்ச்சேஸில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், புக் ஸ்டோரில் அந்த மாதிரி இடத்துல. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்ட தேதியில் நடைபெறுமா நடைபெறாதா. ஸோ திட்டமிட்ட தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த அக்டோபர் 12, இந்த அக்டோபர் 12 நடைபெறதுன்றது வாய்ப்பே இல்லை. ஸோ நான் 100% அடித்து சொல்கிற மக்களே, அக்டோபர் 12 பிஜிடிஆர்பி தேர்வு நடக்காது. இந்த 15 நாள் யுத்தமும் போச்சு, 80 நாள் யுத்தமும் போச்சு. இனி வரும் யுத்தம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வு நடக்குமா நடக்காதா, அப்படி ஒரு யுத்தம் தான் நமக்குள்ளே இருக்கே தவிர 15 நாள் யுத்தம் என்ன, 13 நாள் யுத்தம் என்ன, 80 நாள் யுத்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேர்வு தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 12 எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி இதுக்கு வந்து விரைவில் ஒரு சுமூகமான முடிவு தரப்போகிறாங்க. என்ன ஒரு முடிவு அப்படின்றது தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எப்போ எது வேணாலும் கடைசி நேரத்தில் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நலன் கருதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத அளவிற்கு தேர்வு ஒத்தி வைக்க போகிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் எல்லாமே பெரிய கஷ்டமான விஷயத்தை டிஆர்பி கிட்ட கெஞ்சி கேட்கல, ஒரு மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆசிரியர் தேர்வாரே என்ன முடிவை நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 நாட்கள் இருக்குது. இந்த அக்டோபர் வந்து எப்பயுமே ஆல் டிக்கெட் ஒரு தேர்வுனா ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய ஹால் டிக்கெட் வெளியிடப்படவில்லை என்றால் கண்டிப்பாக தேர்வு தேதிகள் மாற்றப்படும். 100% நான் அடித்து சொல்கிறேன், பணி உத்தரவாதத்துடனே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, எல்லோரும் வந்து இந்த பணி உத்தரவாதத்துடன் பயிற்சின்னெல்லாம் சொல்கிறீங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பயிற்சின்றது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு எளிமையான ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க தினமே ஆசிரியர்கள் ஒவ்வொருமே தினசரி பயிற்சி சென்று கொண்டிருக்கிறது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் விரைவில் ஒத்தி வைக்கப்படும். அதனால் ஆசிரியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் 7267 காலியிடங்களை தமிழகம் முழுவதுமே அறிவிச்சிருக்காங்க. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான அப்டேட்டையும் கொடுக்க போகிறாருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி செய்தியாக தற்சமயம் போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் 1996 அப்படின்ற வேக்கன்சிஸை கூடுதலாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ கூடுதலாக ஒரு 2800 வேக்கன்சிஸ் கொண்டு வரலான்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தள்ளி போகுமா போகாதா இந்த கேள்வியை கேட்குறீங்க. படிக்கும் வேகத்தை எப்பயுமே நீங்கள் அதிகரிச்சுட்டே இருங்க, படிக்கிற வேகத்தை எல்லாமே நீங்கள் குறைக்க வேணாம். ஒருவேளை தள்ளி போனால், ஒரு மாதம் தள்ளி போனால் இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தள்ளி போகுதோ இல்லையோ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் படிக்கிறத படித்து வச்சுக்கோங்க. ஆனால் தள்ளி போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அடித்து சொல்கிறோம். அதனால் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த 149 ஜிஓ தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்ற போகிறாங்க. ஸோ அரசுடைய இறுதி கட்டம் வந்தாச்சு. இந்த இறுதி 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலை குறைப்புகள், நிறைய குறைப்புகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு நலன் கொடுக்குற விதமாக ஒரு நியூஸ் வர இருக்குது. அதுதாங்க இந்த 149 ஜிஓ தள்ளுபடியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட் ஆசிரியர்களுடைய நியமனத்தையும் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க. இது பற்றின அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே நாம் பொறுத்து தான் நாம் பார்க்கலாம். ஓகேங்களா மக்களே, டிஆர்பியில் இந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி இறுதியாக வந்துருச்சு. ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்களா இல்லையா, இந்த மாதிரி சில தகவல்களை பார்க்கலாம். மேலும் பிஜிடிஆர்பியில் புதிய அப்டேட் என்னவாக இருக்குது, இன்றைய அப்டேட்டை குறித்து தகவலை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுமா படாதா, அக்டோபர் 12 நடைபெறுமா இல்லது வேறு தேதியில் நடைபெறுமா, இப்படி பல தரப்பட்டனர் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க. பிஜிடிஆர்பி 15 நாள் ஸ்டடி பிளான், இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஸ்டடி பிளான்லாம் வேஸ்ட்டுங்க. இதுவரை படிக்காததை 15 நாளில் படிக்க முடியுமா அப்படின்னா வேஸ்ட்டு. இதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஸ்டடி பிளானே ஒர்க் ஆகும். ஸோ கடைசி நேரத்தில் இதை மட்டுமே நீங்கள் படித்தாலும் போதுன்றது மாதிரி சில புக்ஸ் எல்லாமே இருக்குது, மேல்நிலை ஆசிரியர் பள்ளியோடைய புக்ஸ் எல்லாமே. ஸோ அதை நீங்கள் உங்களுடைய பர்ச்சேஸில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், புக் ஸ்டோரில் அந்த மாதிரி இடத்துல. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்ட தேதியில் நடைபெறுமா நடைபெறாதா. ஸோ திட்டமிட்ட தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த அக்டோபர் 12, இந்த அக்டோபர் 12 நடைபெறதுன்றது வாய்ப்பே இல்லை. ஸோ நான் 100% அடித்து சொல்கிற மக்களே, அக்டோபர் 12 பிஜிடிஆர்பி தேர்வு நடக்காது. இந்த 15 நாள் யுத்தமும் போச்சு, 80 நாள் யுத்தமும் போச்சு. இனி வரும் யுத்தம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வு நடக்குமா நடக்காதா, அப்படி ஒரு யுத்தம் தான் நமக்குள்ளே இருக்கே தவிர 15 நாள் யுத்தம் என்ன, 13 நாள் யுத்தம் என்ன, 80 நாள் யுத்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. தேர்வு தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 12 எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி இதுக்கு வந்து விரைவில் ஒரு சுமூகமான முடிவு தரப்போகிறாங்க. என்ன ஒரு முடிவு அப்படின்றது தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எப்போ எது வேணாலும் கடைசி நேரத்தில் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நலன் கருதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத அளவிற்கு தேர்வு ஒத்தி வைக்க போகிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் எல்லாமே பெரிய கஷ்டமான விஷயத்த டிஆர்பி கிட்ட கெஞ்சி கேட்கல, ஒரு மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆசிரியர் தேர்வாரே என்ன முடிவை நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 நாட்கள் இருக்குது. இந்த அக்டோபர் வந்து எப்பயுமே ஆல் டிக்கெட் ஒரு தேர்வுனா ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பிஜிடிஆர்பியுடைய ஹால் டிக்கெட் வெளியிடப்படவில்லை என்றால் கண்டிப்பாக தேர்வு தேதிகள் மாற்றப்படும். 100% நான் அடித்து சொல்கிறேன், பணி உத்தரவாதத்துடனே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, எல்லோரும் வந்து இந்த பணி உத்தரவாதத்துடன் பயிற்சின்னெல்லாம் சொல்கிறீங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பயிற்சின்றது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு எளிமையான ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க தினமே ஆசிரியர்கள் ஒவ்வொருமே தினசரி பயிற்சி சென்று கொண்டிருக்கிறது தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் விரைவில் ஒத்தி வைக்கப்படும். அதனால் ஆசிரியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் 7267 காலியிடங்களை தமிழகம் முழுவதுமே அறிவிச்சிருக்காங்க. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான அப்டேட்டையும் கொடுக்க போகிறாருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி செய்தியாக தற்சமயம் போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் 1996 அப்படின்ற வேக்கன்சிஸை கூடுதலாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ கூடுதலாக ஒரு 2800 வேக்கன்சிஸ் கொண்டு வரலான்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தள்ளி போகுமா போகாதா இந்த கேள்வியை கேட்குறீங்க. படிக்கும் வேகத்தை எப்பயுமே நீங்கள் அதிகரிச்சுட்டே இருங்க, படிக்கிற வேகத்தை எல்லாமே நீங்கள் குறைக்க வேணாம். ஒருவேளை தள்ளி போனால், ஒரு மாதம் தள்ளி போனால் இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தள்ளி போகுதோ இல்லையோ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் படிக்கிறத படித்து வச்சுக்கோங்க. ஆனால் தள்ளி போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அடித்து சொல்கிறோம். அதனால் கவலையப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்த 149 ஜிஓ தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்ற போகிறாங்க. ஸோ அரசுடைய இறுதி கட்டம் வந்தாச்சு. இந்த இறுதி 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலை குறைப்புகள், நிறைய குறைப்புகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இதில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு நலன் கொடுக்குற விதமாக ஒரு நியூஸ் வர இருக்குது. அதுதாங்க இந்த 149 ஜிஓ தள்ளுபடியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட் ஆசிரியர்களுடைய நியமனத்தையும் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க. இது பற்றின அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே நாம் பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். ஓகேங்களா மக்களே, டிஆர்பியில் இந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.